This is a bond of real friendship. Great friend, my great friend. Thank you. Thank you. பல பேருக்கு இந்த ஒத்த வீடியோ பயங்கரமான மன உளைச்சலை ஏற்படுத்தியிருக்கு. அதுலயும் இங்க நம்ம நாட்டுல இஸ்ரேலுக்கு எதிராகவும், மோடி அவர்களுக்கு எதிராகவும் பேசக்கூடிய நபர்கள் நெறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருமே பைத்தியம் பிடிச்ச நாய் மாதிரி கத்திக்கிட்டு, ஓடிக்கிட்டு இருக்காங்க. அதுலயும் முக்கியமா ஓசி பாலஸ்தீன்னு பேசக்கூடிய நபர்கள். உலகளவுல ஓசி பாலஸ்தீன் குரூப்புகள் நெறையவே இருக்கு. அவங்களுக்கெல்லாம் இந்த ஒரு நிகழ்வு ரொம்ப ரொம்ப மன உளைச்சலை ஏற்படுத்தியிருக்கு. அவங்க எல்லாருமே வாயிலையும், வயித்திலயும் அடிச்சுக்கிட்டு அழுதுங்க. அதுங்களுக்கெல்லாம் அந்த கேடுகெட்ட நபர்களுக்கெல்லாம் 2 வார்த்தையில மட்டும் நான் பதிலடி குடுக்க ஆசைப்படுறேன். கிரை மோர். கிரை மோர். ரைட். 2017ல முதல் முறையாக நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இஸ்ரேலுக்கு போயிருந்தாரு. அதுக்கு முன்னாடி எந்த இந்திய பிரதமரும் இஸ்ரேலுக்கு போனதே இல்ல. நம்முடைய மோடிஜி தான் ஃபர்ஸ்ட் டைம், ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் அஸ் எ இந்தியன் பிரைம் மினிஸ்டரா அவரு இஸ்ரேலுக்கு போனாரு. அதுக்கு முன்னாடி இருந்த காங்கிரஸ் உடைய தலைவர்கள், காங்கிரஸ் உடைய பிரதமர்கள் அவங்க யாருமே இஸ்ரேல் பக்கம் தலை வச்சு கூட படுத்தது கிடையாது. ஆனா இஸ்ரேல் கிட்ட இருந்து உதவிகள்லாம் வாங்கியிருந்தாங்க. ஆனா இஸ்ரேலுக்கு ஆதரவாக பொதுவெளியில பெருசா பேசினதே கிடையாது. இங்க இருக்கிற இந்த காங்கிரஸ்காரங்க இவங்க எல்லாருமே ஜிஹாதிகளின் ஆதரவாளர்கள் தானே. அப்படி இருக்கும் பொழுது எப்படி அவங்க இஸ்ரேலுக்குலாம் போவாங்க? வெளிப்படையா எப்படி இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவாங்க? இப்போ மறுபடியும் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கிட்டத்தட்ட 7-8 வருஷம் கழிச்சு இஸ்ரேலுக்கு போயிருக்காரு. இந்த முறை நம்முடைய பெஞ்சமின் நெத்யாகு அவர்கள் அவருடைய மனைவி கூட வந்து நம்முடைய மோடிஜியை வரவேற்று இருக்காரு. Do what you want. Look at the பல முக்கிய காரணங்களுக்காக நம்முடைய மோடிஜி இந்த ஒரு பயணத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. வர்த்தகம் மற்றும் பாதுகாப்பு. இதுதான் மெயின் ரீசனே. ஆனா இதுக்குள்ளேயும் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. இஸ்ரேலும் இந்தியாவும் ஒரு சில முக்கியமான விஷயங்களை கூட்டணி சேர போறதாகவும், ஒரு புதிய கூட்டணியை உருவாக்க போறதாகவும் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த கூட்டணி எப்போ அமைய போகுது, என்ன மாதிரியான விஷயங்களை நம்முடைய நாடும் இஸ்ரேலும் சேர்ந்து பண்ண போறாங்க அப்படின்றத நாம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்தியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இருக்கக்கூடிய நட்பை விட ஒரு படி மேல பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் இஸ்ரேலுக்கும் இருக்கு. ஒரு பிணைப்பானது இருக்கு. அது குறித்தான விஷயங்களை நாம அடுத்தடுத்த வீடியோல தெளிவாவே பார்க்கலாம். முடிஞ்சா தனியாவே அது குறித்து ஒரு வீடியோவும் போடுறேன். India stands with Israel firmly, with full conviction in this moment and beyond. ஆஹா 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 இதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ராகுல் காந்தியோடைய வாழ்நாள்ல இது மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பா நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ராகுல் காந்தி மட்டும் கிடையாது, காங்கிரஸ்ல இதுக்கப்புறமா வரக்கூடிய தலைவர்கள் அவங்களுடைய வாழ்க்கையில இது மாதிரியான விஷயங்கள் நடக்கவே நடக்காது. ஓகே, இப்போ நாம இந்தியாவுக்குள்ள இருக்கக்கூடிய சில நபர்கள், அதாவது ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன் இல்லையா, பைத்தியம் பிடிச்ச நாய் மாதிரி கத்திக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்கன்ட்டு, அவங்கள பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நாம இந்த கேடுகட்ட சித்தாந்தத்தை உடைய கம்யூனிஸ்ட் கட்சிகள் அது பத்தி பார்க்கலாம். இங்க சிபிஐ மற்றும் சிபிஐஎம் அப்படின்ற மாதிரி 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்கு. ஒன்னு மறு வச்சது, இன்னொன்னு மறு வைக்காதது. ரெண்டுத்துக்கும் பெருசா எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. ரெண்டுமே தேச விரோத கட்சிகள் தான். இதுல மறு வச்ச கம்யூனிஸ்ட் கட்சியா இருக்கக்கூடிய சிபிஐஎம், இந்த மாவோயிச சித்தாந்தம் உடைய இந்த சிபிஐஎம் இருக்கு இல்லையா, இதுங்க அறிக்கை வெளியிட்டு அழுதுருக்குதுங்க. அதாவது பாலஸ்தீனை படுக்க போட்டு இஸ்ரேல் போட்டு பொழகுது, காசாவை கதற விடுது, இஸ்லாமியர்களை இஸ்ரேல் அரசு அழிச்சிட்டு இருக்கு, போர் நிறுத்தம் இருந்தாலும் மனசாட்சியா இல்லாம இஸ்ரேல்காரங்க இந்த இஸ்லாமியர்களை போட்டு பொலன்னு பொலகுறாங்க, தொடர்ந்து தாக்குதல்களை நடத்திக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து இவங்க சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா. அதே தேஞ்சி போன டேப் ரெக்கார்டரை போட்டு இதுங்க கதறி இருக்குங்க. இது மாதிரிலாம் இவங்க பண்றாங்க. அப்படி இருக்கும்பொழுது எப்படி பாரத பிரதமராக இருந்து போட்டு மோடி அங்க போலாம், மோடி எப்படி இஸ்ரேலுக்குலாம் போலாம், பெஞ்சமின் நெத்யாகு கூட எப்படி நட்புறவு பாராட்டலாம், எப்படி அவருக்கு கை கொடுக்கலாம், எப்படி அவரை கட்டிப்பிடிக்கலாம், எப்படி நீங்க இஸ்ரேலுக்கு போகலாம், எப்படி நீங்க இஸ்ரேல் கூட நட்புறவா இருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் கதறி இருக்குங்க. இந்த கேடுகட்ட கம்யூனிஸ்டுகளுக்கு என்னுடைய பதில் என்னன்னா, அப்படிதான்டா பண்ணுவாரு, அப்படிதான் பண்ணுவோம். உங்களால என்னடா பண்ண முடியும்? பாரத பிரதமர் நரேந்திர மோடி அப்படிதான்டா இஸ்ரேலுக்கு போவாரு. யூதர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய இஸ்லாமிய பயங்கரவாதிகளை அழிக்கிறதுக்கு இஸ்ரேல் இந்தியா கிட்ட உதவி கேட்டா இந்தியா பண்ணுண்டா. அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய பயங்கரவாதிகளையும் தேச விரோதிகளையும் அழிக்க நாம இஸ்ரேல் கிட்ட உதவி கேட்டா இஸ்ரேல் எங்களுக்கு பண்ணுண்டா. உங்களால என்னடா பண்ண முடியும்? முடிஞ்சதை பண்ணுங்கடா. பெஞ்சமின் நெத்யாகு மற்றும் நரேந்திர மோடி இவங்க 2 பேருமே டெட்லி காம்பினேஷன் தான்.
ஒருத்தர் ஹமாஸ் பயங்கரவாதிகளை போட்டு பொளந்தவர், இன்னொருத்தர் நம்ம ஆளு. இவரு இங்க இருக்கக்கூடிய நக்சல் பயங்கரவாதிகளை, இடதுசாரி பயங்கரவாதிகளை அழிச்சவர். பொளந்தவர் கிடையாது. ஒட்டுமொத்தமா அழிச்சிட்டாரு. அதனால தான் இந்த சிபிஐ, சிபிஐஎம் மற்றும் காங்கிரஸ் இதுங்களுக்கெல்லாம் இவங்கள பார்த்தா வயிறு எரியுது. இவங்க ஜாலியா, சந்தோஷமா கை குடுத்து கட்டி பிடிச்சா, இவங்களுக்கெல்லாம் தாங்க முடியல. ஐய்யயோ! ஏன் இப்படிலாம் பண்றாங்க? ஐயோ! ஏன் இது மாரிலாம் செய்றாங்க? அப்படின்ற மாரி கதர்றானுங்க. அடுத்ததாக பிரியங்கா ராபர்ட் வாத்ரா. இந்த அம்மா இருக்காங்க இல்லையா? இவங்க பார்லிமென்ட்க்கு வரும்பொழுது, காசாக்கு சப்போர்ட் பண்ற மாரி சில எழுத்துக்கள்லாம் எழுதப்பட்ட ஒரு பேக் வந்து மாட்டிக்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஸோ இவங்களுடைய மைண்ட் செட் எப்படிப்பட்ட மைண்ட் செட் அப்படின்றது அந்த நிகழ்வின் மூலியமாக எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்சது. இந்த அம்மாவுடைய கட்சி யோக்கியமான கட்சின்ற மாரியும், ஒழுக்கமான கட்சின்ற மாரியும், இவங்க தாத்தா, பாட்டி இவங்க எல்லாருமே நேர்மையான முறையில ஆட்சி செஞ்ச மாரியும் இவங்க அப்படி பேசுறாங்க. அதாவது இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இஸ்ரேலுக்கு போகப் போறாரு. இஸ்ரேல்ல ஒரு சில விஷயங்கள் குறித்து பேசப் போறாரு. அப்படி அவரு அங்க பேசுறச்ச, இஸ்ரேல் அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை தாக்குனாங்க இல்லையா? பாலஸ்தீன் பயங்கரவாதிகள அவங்க பாலஸ்தீன் பயங்கரவாதிகள்லாம் சொல்லல. பாலஸ்தீன்ல இருக்கக்கூடிய அப்பாவி மக்கள கொன்னாங்க இல்லையா? இனப்படுகொலை செஞ்சாங்க இல்லையா? அது குறித்தெல்லாம் பாரத பிரதமர் கேள்வி கேட்பாரா? 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 அப்படின்ற மாரிலாம் கேட்டு வச்சிருந்தாங்க. கோவத்துல கோவத்துல நான் ஏதாச்சும் கேட்டுற போறேன் மேடம். இவங்க எந்த நேரத்துல இந்த விஷயத்த சொன்னாங்கன்னு தெரியல. இவங்க வாய்க்கு நாம கண்டிப்பா சக்கரை தண்ணிய ஊத்தியே ஆகணும். ஏன்னா, இவங்க சொன்ன மாரியே ஒரு சில விஷயங்கள நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அங்க பேசியிருக்காரு. அத கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க. On October 7, we feel your pain. We share your grief. India stands with Israel firmly, with full conviction in this moment and beyond. நான் பிரியங்கா ராபர்ட் வாத்ரா, இப்போ உனக்கு சந்தோஷமா இருக்குமே, குளுகுளுன்னு இருக்குமே, போதுமா? பாரத பிரதமர் என்னென்னலாம் பேசணும் அப்படின்ற மாரி நீங்க நினைச்சீங்களோ, அத அவர் அப்படியே பேசிட்டாரு. என்ன ஒரு சின்ன வித்தியாசம், இந்த பாலஸ்தீன் பயங்கரவாதிகள் அப்பாவி யூதர்கள கொன்னானுங்க இல்லையா? ஈவு இரக்கம் இல்லாம கொன்னானுங்க இல்லையா? அது குறித்து, அந்த அக்டோபர் 7 நிகழ்வு குறித்து பேசியிருக்காரு. போதுமா? நீ சொன்ன மாரி தான் இனப்படுகொலை குறித்து தான் பேசியிருக்காரு. ஆனா, இந்த இஸ்லாமிய பயங்கரவாதிகள் யூத இனப்படுகொலை செஞ்சாங்க இல்லையா? அது குறித்து பேசியிருக்காரு. இப்போ பிரியங்கா ராபர்ட் வாத்ரா கிட்ட நாக்கு புடுங்குற மாரியான சில கேள்விகள மட்டும் கேட்க வேண்டியது இருக்கு. அத கேட்டுறலாம். இங்க பக்கத்துல பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய இஸ்லாமிய பயங்கரவாதிகள் அங்க இருக்கிற ஹிந்துக்கள கொடூரமான முறையில கொன்னானுங்க. இப்ப வரைக்கும் கொன்னுட்டு இருக்கானுங்க. அது குறித்தெல்லாம் நீங்க வாய தொறந்தீங்களா? இல்ல. இலங்கையில இனப்படுகொலை செஞ்சீங்க இல்லையா? நீங்க செஞ்சீங்க இல்லையா? அப்ப நீங்க ஏதாச்சும் வாய தொறந்தீங்களா? இல்ல. ஈரான்ல இருக்கக்கூடிய பொதுமக்கள் அந்த நாட்டு அரசுக்கு எதிராக போராட்டம்லாம் செஞ்சாங்க. ஹிஜாப்லாம் போட முடியாது. அடிப்படைவாத இஸ்லாமியர்களுக்கு அடங்கி எங்களால வாழ முடியாதுன்னு சொல்லி அவங்க வீதியில இறங்கி போராட்டம் பண்ணாங்க. அவங்களுக்கு எதிராக ஈரான் அரசு எவ்வளவு கேடுகெட்ட காரியங்களா பண்ணாங்க. தன்னுடைய சொந்த மக்களை எப்படி கொன்னு குவிச்சாங்க. ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட்ல இருந்த அந்த மக்களை உள்ள புகுந்து அந்த நாட்டினுடைய அரசு தன் சொந்த மக்களை கொன்னு குவிச்சிச்சு. அப்போலாம் நீங்க எங்க போனீங்க? ஏன் வாயை திறக்கவே இல்ல? அவ்வளோ ஏங்க, பகல்காம்ல பன்றைஸ்தானை சேர்ந்த இஸ்லாமிய பயங்கரவாதிகள் அப்பாவி ஹிந்துக்களை கொன்னானுங்க, சுட்டு கொன்னானுங்க. அப்பெல்லாம் இதுங்களா எங்க போச்சு? அப்பெல்லாம் இதுங்களாம் வாய் திறந்து ஏதாச்சும் பேசிச்சுங்களா? ஆனா ஆபரேஷன் சிந்தூர் நடக்கும் பொழுது இந்திய அரசுக்கு எதிராக இவங்களா பேசினாங்க, கத்துனாங்க, கதர்னாங்க. இவங்க பண்ண கேடுகட்ட காரியங்கள் எல்லாத்தையுமே மறைச்சி போட்டு இப்போ பாரத பிரதமர் மோடி அவர்கள் இஸ்ரேலுக்கு போனதுக்கு எதிராக இவங்கெல்லாம் இங்க உட்கார்ந்து கத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த லட்சணத்துல இந்த அம்மா எம்பியா வேற இருக்காங்க. நீங்க இந்த நாட்டுல தானே எம்பியா இருக்கீங்க. ஒரே ஒரு முறையாச்சும் இந்த நாட்டு மக்களுக்காக நீங்க பேசியிருக்கீங்களா? குரல் கொடுத்திருக்கீங்களா? காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் இது ரெண்டுமே தீய சக்திகள், தேச விரோத சக்திகள், அழிக்கப்பட வேண்டிய சக்திகள் அப்படின்றத இவங்களே ப்ரூவ் பண்றாங்க பாருங்க. முஸ்லிம் லீக்குக்கும் ஜின்னாவுடைய முஸ்லிம் லீக்குக்கும் இந்த காங்கிரஸுக்கும் பெரிய அளவுல வித்தியாசம்லாம் இல்லவே இல்லை. அதே மாதிரி இந்த காங்கிரஸுக்கும் கம்யூனிஸ்டுக்கும் பெரிய அளவுல வித்தியாசம்லாம் ஒண்ணுமே கிடையாது. எல்லா கழிசடைகளும் ஒரே குட்டையில ஊர்ன மட்டைகள் தான். எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதய தொழுதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. இளமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் ஜெய் ஸ்ரீராம். என்டிஏ கூட்டணி விசஸ் திமுக கூட்டணி இவங்களுடைய சண்டை பயங்கரமா போயிட்டு இருக்கு, பயங்கர உச்சத்துல போயிட்டு இருக்கு. அதுலயும் இவங்க மாத்தி மாத்தி கொடுக்கிற வாக்குறுதிகள் இருக்கு பாருங்க,
அது ஒன்னொன்னும் தரமா இருக்கு. இந்த திமுக 2021 தேர்தல் காலகட்டங்கள்ல அனைத்து மகளிருக்கும் ரூ. 1000 நாங்க தருவோம் அப்படின்ற மாரி பயங்கரமா, உக்கிரமாலாம் பிரச்சாரம் பண்ணாங்க. அவங்க சொன்ன மாரி அனைத்து மகளிருக்கும் ரூ. 1000 குடுத்திருந்தாங்கன்னா, உண்மையாலேயே நல்லா இருந்திருக்கும். ஆனா இந்த திமுக தரல. 28 மாசம் கழிச்சு தான் அந்த ஒரு திட்டத்தையே அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அதுவும் அவங்க முழுசா அந்த ஒரு திட்டத்த இம்ப்ளிமெண்ட் பண்ணல. கிட்டத்தட்ட ரூ. 28,000 ஒவ்வொரு மகளிருக்கும் வந்திருக்கணும். ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ரூ. 28,000 வந்திருக்கணும். ஆனா அந்த ஒரு ரூ. 28,000வ இந்த திருட்டு திமுக அரசு ஏமாத்தியிருக்கு. இப்ப என்னடான்னா, மறுபடியும் நாங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தோம்னா, ரூ. 1000 உரிமை தொகை தரோம் இல்லையா? அத ரூ. 2,000வா உயர்த்தி தருவோம் அப்படின்ற மாரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. எப்படிங்க தருவீங்க? எப்படி தருவீங்க? ஃபர்ஸ்ட்டு உங்களெல்லாம் மக்கள் எப்படி நம்புவாங்க? இப்ப நாம அப்படியே என்டிஏ கூட்டணி பக்கம் வரலாம். ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த உடனேயே, இந்த முதல் வருடத்திலேயே தமிழகத்தில இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் ரூ. 35,000 மதிப்புள்ள திட்டங்கள நாங்க கொண்டு வருவோம். உங்களுக்காக குடுப்போம் அப்படின்ற மாரி அறிவிச்சிருக்காங்க. இந்த இடத்துல பணம் மட்டும் வித்தியாசம் கிடையாது மக்களே. நம்பிக்கை. நம்பிக்கையும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஒரு நம்பிக்கை திமுக மேல இல்ல. மக்களுக்கு திமுக மேல சுத்தமா நம்பிக்கையே இல்ல. ஆனா, பாஜக மீது மக்களுக்கு நம்பிக்கை அதிகமாவே இருக்கு. ஏன்னா, பாஜக சொன்ன விஷயங்கள நிறைவேத்தியிருக்காங்க. சொன்னத செஞ்சிருக்காங்க அப்படின்றத மக்கள் பார்த்திருக்காங்க. அனுபவபூர்வமா அத உணர்ந்திருக்காங்க. மத்திய பாஜக அரசு கூட அதிமுக நல்ல நட்புறவுல இருக்காங்க. அலைன்ஸ்லயே இருக்காங்க. சோ, மக்களுக்கு தேவையான நலத்திட்டங்கள ரொம்ப ஈஸியா எந்த ஒரு ஸ்ட்ரகுலும் இல்லாம அதிமுக மத்திய அரசு கிட்ட இருந்து வாங்கி தரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை மக்களுக்கு இருக்கு. மக்கள்கிட்ட இருக்கு. எனக்கு விளங்காத விளக்குமாறு என்னன்னா, திமுக தலைவர்களும் சரி, திமுகல இருக்கக்கூடிய ஓபிஎஸ்களும் சரி, இந்த மகளிர் உரிமை தொகை, இலவச பேருந்து இது குறித்து இப்ப வரைக்கும் புலகாங்கிதம் அடைந்து பேசிட்டு இருக்காங்க. கூச்சமே இல்லாம அந்த திட்டத்தை குறித்து புலங்காகிதம்லாம் அடையறாங்க. ஏங்க, நீங்க அனைத்து மகளிருக்கும் ரூ. 1000 குடுப்பேன்னு சொன்னீங்க இல்லையா? அந்த ஒரு வாக்குறுதிய ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த உடனே நிறைவேத்துனீங்களா? இல்ல 28 மாசம் கழிச்சு நீங்க நிறைவேத்தியிருந்தீங்க. சரி, அதையாச்சும் நீங்க ஒழுங்கா குடுத்தீங்களா? அதுவும் கிடையாது. தகுதி வாய்ந்த பெண்களுக்கு மட்டும் தான் ரூ. 1000 நாங்க குடுப்போம்னு சொல்லி, ஒரு சில நபர்களுக்கு மட்டும் தான் ரூ. 1000 நீங்க குடுத்தீங்க. அடுத்து இலவச பேருந்து. இலவச பேருந்து. அது ஒழுங்கா இருக்கா? டைம்க்கு வருதா? சரியான ஸ்டாப்பிங்ல அத நிறுத்துறீங்களா? பெண்கள நீங்க அந்த பேருந்துல மரியாதையோட நடத்துறீங்களா? முதல்ல அந்த பஸ் மாரி இருக்குதா? இல்லல்ல. அப்புறம் எப்படிங்க நீங்க இதெல்லாத்தையுமே புலங்காகிதம் அடைந்து பேசுறீங்க? இதெல்லாம் சாதனை மாரி எப்படிங்க நீங்க பேசுறீங்க? இப்ப ரீசென்ட்டா ஜெயலலிதா அம்மையார் அவருடைய பிறந்த நாள் போச்சு. அந்த நேரத்துல எதிர்க்கட்சி தலைவரா, இப்போதைய எதிர்க்கட்சி தலைவரா, வருங்கால முதலமைச்சரா ஆகப்போற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழக மக்களுக்காக ஒரு சில முக்கியமான விஷயங்கள அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது மக்களுக்கு அளவு கடந்த நம்பிக்கையானது இருக்கு. ஏன்னா, ஸ்டாலின் அவர்கள் செஞ்ச காரியங்கள் அப்படி. ஸ்டாலின் அவர்களையும், எடப்பாடி அவர்களையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது, மக்களுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள தான் புடிச்சிருக்கு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்ன வாக்குறுதிகள்ல ஒரு 7 விஷயத்த மட்டும் சொல்றேன். கொஞ்சம் கேளுங்க. ஃபர்ஸ்ட், என்டிஏ ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுன்னா, அனைத்து மகளிருக்கும் ரூ. 2,000 வழங்கப்படும். உதவித் தொகையாக ரூ. 2,000 வழங்கப்படும் அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாரு. 2வது, கருணை தொகையாக ரூ. 10,000 வழங்கப்படும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காரு. அதுக்கான காரணம் என்னன்னா, மின்சார கட்டணம், சொத்து வரி மற்றும் தண்ணீர் வரி இது எல்லாமே அதிகமாயிட்டு இருக்கு இல்லையா? திமுக அதிகப்படுத்தியிருக்கு இல்லையா? சோ, இந்த ஒரு சிச்சுவேஷன ஹேண்டில் பண்ணணும், பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக கருணை தொகையாக எல்லாருக்குமே, எல்லா குடும்பத்துக்குமே ரூ. 10,000 வழங்கப்படும். முதல் வருஷத்துல ஓகேங்களா? முதல் வருஷத்துல ரூ. 10,000 வழங்கப்படும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காரு. 3, படிச்சு முடிச்சுட்டு கவர்மெண்ட் வேலைக்காக ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க இல்லையா? இந்த எம்ப்ளாய்மென்ட் ஆஃபீஸ்ல ஏதோ சொல்லுவாங்க பாருங்க. அங்க ரிஜிஸ்டர் பண்ணவங்களுக்கு, வேலை கிடைக்காதவங்களுக்கு மாசம் ரூ. 2,000 தரப்படும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் +2 முடிச்சவங்களுக்கு, +2 முடிச்சு வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு மாசம் ரூ. 1,000 தரப்படும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. 4வது, மீனவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மீன் பிடிக்க தடை போடுவாங்க. அந்த காலகட்டங்கள்ல அவங்களுக்கு உதவியா இருக்கும்னு சொல்லி ரூ. 8,000 குடுப்பாங்க. அந்த ரூ. 8,000வ நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா ரூ. 12,000வா குடுப்போம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பொங்கல் வருது இல்லையா? பொங்கல் நேரத்துல பொங்கல் தொகுப்புன்னு சொல்லி ஒரு சில பொருட்கள்லாம் குடுப்பாங்க. அந்த பொருட்கள் கூட சேர்த்து ரூ. 1,000வா நாங்க தருவோம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. 6வது பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இங்க நிறைய நெசவாளர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு இலவச மின்சாரமும் வழங்கப்படுது. அந்த திட்டத்தை இன்னும் மேம்படுத்துற மாரி கைத்தறி நெசவாளர்களுக்கு 300 யூனிட்ல இருந்து 450 யூனிட் வரைக்கும் இலவசமா குடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. அதே மாரி விசைத்தறி நெசவாளர்கள் இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு
1000 யூனிட்டிலிருந்து 1400 யூனிட் வரைக்கும் இலவசமா கொடுக்க போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 7வது பாயிண்ட், இந்த ஒரு வாக்குறுதி இருக்கு இல்லையா, இது பல பேருடைய வயித்துல பால வார்த்திருக்குன்னே சொல்லலாம். இங்க நம்ம தமிழகத்துல பாத்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம்ஸ்ல, சாலையோரங்கள்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் கடைகள் வச்சிருப்பாங்க. அவங்க கூட்டுறவு வங்கியில கடன்லாம் வாங்கியிருப்பாங்க. அதிமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுன்னா அந்த கடன்களை நாங்க முழுமையா தள்ளுபடி பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நாம கண்டிப்பா பேசி ஆகணும். அது என்னன்னா, ஆல்ரெடி தமிழகம் கடன்கார மாநிலமா தான் இருக்கு. இப்ப இருக்கக்கூடிய திமுக கடனை இன்னும் அதிகம் தான் படுத்தியிருக்காங்க. அடுத்ததாக யார் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தாலும் அந்த ஒரு நிலைய சரி செய்யணும்னா கண்டிப்பா பல பொருட்களுடைய விலைய ஏத்தி தான் ஆகணும். இந்த விஷயத்தெல்லாம் நாம மேனேஜ் பண்ணணும்னா, மத்திய அரசு கூட நட்புறவுல இருக்கணும். மத்திய அரசு சொல்லக்கூடிய விஷயங்கள கேட்கணும். மத்திய அரசும் சரி, மாநில அரசும் சரி ஒரு நட்புறவுல இருக்கணும். ஓகேங்களா? அப்படி இருந்தா மட்டும் தான் இந்த ஒரு சிச்சுவேஷன்ல பொதுமக்களா இருக்கக்கூடிய நாம யாருமே பெருசா பாதிக்கப்பட மாட்டோம். ஆனா இங்க இருக்கக்கூடிய இந்த திமுக என்ன பண்ணுது, மத்திய அரசு கூட சதா சர்வ காலமும் சண்டையாவே போட்டுட்டு இருக்கு. இங்க இருக்கிற மக்கள பத்தி கொஞ்சம் கூட கவலையே படாம, எதுக்கெடுத்தாலும் மத்திய அரச குறை சொல்றது, எதுக்கெடுத்தாலும் மத்திய அரசு மீது பழிய தூக்கி போறதுன்னு சொல்லி மத்திய அரசு கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கு. திமுக இவ்ளோ கேடுகெட்ட வேலைகள பார்த்தாலும் மத்திய பாஜக அரசு தமிழக மக்களுக்கு செய்ய வேண்டியத செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க. முந்தின அரசை விட, அதாவது காங்கிரஸோட ஆட்சி காலகட்டத்தில தமிழக மக்களுக்கு அந்த நேரத்தில மத்திய அரசு செஞ்ச விஷயத்த விட, இப்போ பாஜக தலைமையிலான மத்திய அரசு நெறைய விஷயங்கள் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. நிதிகள் கூடுதலாக குடுக்கப்பட்டுட்டு தான் இருக்கு. ஆனா இந்த திமுக என்ன பண்ணுது, எல்லாத்தையும் வாங்கிக்குது. ஓகேவா? எல்லா திட்டங்களையும் வாங்கிக்கிறாங்க, எல்லா நிதியும் வாங்கிக்கிறாங்க. ஆனா இதெல்லாமே நாங்க தான் செஞ்சோம் அப்படின்ற மாரி ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறாங்க. நிதி மத்திய அரசினுடையது, திட்டங்கள் மத்திய அரசினுடையது. ஆனா ஸ்டிக்கரு திமுகவுடையது. இந்த திருட்டு திமுகவுடையது. இன்னொருத்தன் புள்ளைக்கு தான் இன்ஷியல் போடுற கதையால இருக்கு. இவங்க பண்றதெல்லாம் அப்படிதானே இருக்கு. திமுக கொடுத்த வாக்குறுதிகள நிறைவேத்தல. இது மாதிரியான வாக்குறுதிகள செத்தாலும் நிறைவேத்த முடியாது அப்படின்றது தெரிஞ்சிருந்தாலும், அப்படிப்பட்ட வாக்குறுதிகளை இவங்க குடுத்திருந்தாங்க. மக்கள நம்ப வச்சு இந்த திருட்டு திமுக ஏமாத்திருக்கு. முதுகுலயே குத்தி இருக்கு. இங்க இருக்கிற மக்களுக்காக நலத்திட்டங்களை கொண்டு வர வக்கில்ல. ஆனா ஊருக்கும் கருணாநிதி பெயர்ல என்னென்னத்தையோ பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க பண்றது எல்லாத்தையுமே மக்கள் பார்த்துக்கிட்டு தானே இருக்காங்க. மக்கள் பார்க்கறாங்க இல்லையா? அப்படி இருக்கும்பொழுது எப்படி மக்கள் உங்கள நம்புவாங்க? உங்கள நம்பி எப்படி மக்கள் ஓட்டு போடுவாங்க? நீங்க கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகள எப்படி மக்கள் நம்புவாங்க? போன முறை கொடுத்த வாக்குறுதிய இன்னமும் நீங்க நிறைவேத்தல. அப்படி இருக்கும்பொழுது இப்ப நீங்க கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகள எப்படி இந்த மக்கள் நம்ப போறாங்க? உங்களெல்லாம் ஓரமா தூக்கி போடுவாங்களே ஒழிய, உங்களுக்கு ஓட்டு மட்டும் போட மாட்டாங்க. ஓட்டு மட்டும் போடவே மாட்டாங்க. ஸ்டாலின் அவர்களுடைய திராவிட மாடல் 2.0 அப்படின்றது பகல் கனவா தான் போக போகுது. வண்ண